பிரைஸ் தி லார்ட். இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள், உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்துருவுக்கு முன் திறவுண்டு போகும். அக்கினி உன் தாழ்ப்பாள்களை பட்சிக்கும். இந்த வசனம் ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்குது. அதாவது உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள் அப்படின்னு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், அப்படி எல்லாரையும் குறிக்கும். பேடிகள் அப்படிங்கும்போது என்ன? அவங்க ஒரு தைரியம் இல்லாதவங்க. இன்னொன்று என்ன? அவங்க ஒரு பயந்தாங்குழிங்க. அடுத்தபடியாக அவங்க மன வலிமை அற்றவர்கள். யாரு? உன் நடுவில் இருக்கிறவர்கள். இந்த வசனம் எதுக்காக இங்கே ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா, இது நினைவை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது நமக்கும் பொருந்தும். நம் நடுவில் இருக்கிற மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. யார் அப்படின்னா, உலக பிரகாரமாக இருக்கிற ஜனங்கள். அவங்கள பார்க்கும்போது பலவான்களாக தெரிவாங்க, பெரியவர்களாக தெரிவாங்க, ராஜாக்களாக தெரிவாங்க, ராணிகளாக தெரிவாங்க, இப்படி பல விதத்தில் தெரிவாங்க. நாமும் பார்த்து ஆகா ஓஹோன்னு சொல்லிகிட்ருப்போம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் எல்லாம் பேடிகள் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, அவங்க உலக பிரகாரமாக வேணால் அப்படி பலவான்களைப் போல காண்பித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் மன வலிமை அற்றவர்கள். இவர்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு கிறிஸ்தவர்களை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறவர்களும் இதே நிலையை உடையவர்கள் தான். கிறிஸ்தவர்களை ஒடுக்க நினைக்கிறது, அடக்க நினைக்கிறது, அடிமைப்படுத்த நினைக்கிறது. இவர்களுமே யாரு தான்? பேடிகள் தான். அவங்க முன்பாக என்ன இருக்குதான்? அவங்க எப்படி இருக்காங்களாம்? அவங்களுடைய வாசல்கள் சத்துருவுக்கு முன் திறவுண்டு போகும். அவங்களுக்கு திறந்த வாசல் இருக்கு. எதுக்கு? சத்துருவுக்கு முன். சாத்தானுக்கு திறந்த வாசலை அவங்க கொடுத்துருக்குறாங்க. வாசலை திறந்து வச்சிருக்கிறாங்க சாத்தானுக்காக. எப்போ வேணாலும் வா, எப்போ வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி திறந்து வச்சிருக்கிறாங்க. நல்லா இடம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பார்க்குறோம்ல, எவ்வளவோ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் உலக பிரகாரமான விஷயம் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. இது அனைத்துமே வேதத்தில் இருக்குது, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஏன் இதற்கு முன்பாக நடந்திருக்கு. சோதோம் கொமோரோங்கிற ஒரு பட்டணம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த கொடுமை நடந்துகிட்ருக்கு இல்லையா? இது மாதிரி கொடுமை அப்போவும் நடந்திருக்கு. இவ்வளோ கொடுமைகள், சீர்கேடுகள் இருந்திருக்கு. பாபிலோன்லேயும் இப்படிப்பட்ட சீர்கேடுகள், கொடுமைகள் இருந்திருக்குது. இப்படி பல பட்டணங்களில் அப்போவே இருந்திருக்குது. எல்லாவற்றையும் வேதம் தெளிவாய் எழுதி கொடுத்துருக்கிறது. ஆனால் இப்படி இருக்கிறவங்கெல்லாம் மன வலிமையற்றவர்கள். ரெண்டாவது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாத்தானுக்கு நல்ல இடம் கொடுத்து அவங்க வழியை திறந்து கொடுக்குறாங்க. ஈஸியாக சாத்தான் அவங்கள வஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணுவான்? அவன் வஞ்சித்து என்ன பண்ணுறான்? சாத்தான் அவங்க எல்லாரையும் அவனோட வழியில் அவன் நடத்தி கொண்டு போகிறான். அது மாதிரி இன்றைக்கி நிறையா பேரை பார்க்கலாம். இன்றைக்கி அகோரிகள்னு சொல்கிறாங்க, இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்கிறாங்க. பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அவங்களெல்லாம் ஈஸியாக சாத்தான் வழி நடத்திட்டுருக்கான். நமக்கு வசனம் கூட இருக்குது. அந்த இடம் ஜோடிக்கப்பட்டிருக்கும்போது இந்த ஆவி போய் என்ன பண்ணுமா? இன்னும் 7 பொல்லாத ஆவியை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டை நோக்கி வருமா. ஏன்னா அந்த இடம் ஜோடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடம் என்ன இருக்குது?
நல்ல வெறுமையாக இருக்குது. இன்னொன்று நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்கு. நல்ல உலகத்தால் ஜோடிக்கப்பட்டு நல்லா பல 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 பலன்னு இருக்கு. அப்போ சாத்தான் வேறு எங்கேயும் போய் தேட மாட்டான். எங்கே போய் அந்த ஆவி தேடாது. போய் வனாந்தரம் அங்கே இங்கெல்லாம் போகாது. இல்லை இங்கெல்லாம் இருக்க முடியாது. நம்ம இங்கே நல்லா இருக்குது, இடம் நல்லா இருக்குது, நல்ல குடியிருப்பு இருக்குது நமக்கு. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், அங்கே போவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆவி வர்றது மட்டும் இல்லாமல் மற்ற 7 பொல்லாத ஆவியையும் கூட்டிட்டு வந்ததுன்னு வசனம் இருக்குது. அது மாதிரி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக உலக பிரகாரமான வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க இப்படி வாழ்கிறாங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க, அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க இவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்காங்க, இவ்வளோ புகழ் பேரோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நாம் அவங்கள பார்த்து முறுமுறுக்கிறதும் இல்லைன்னா ஏங்குறதும் பொறாமைப்படுறதுமா இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப தப்பு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவங்களெல்லாம் மன வலிமையற்றவர்கள்னு சொல்கிறார். அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சாத்தான் முன்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அவங்க மன வலிமையற்றவர்கள், தைரியம் இழந்தவர்கள், பயந்தாங்கோழிகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதோடு அவர் நிறுத்தலை. அடுத்து ஒன்று சொல்கிறாரு, அக்கினி உன் தாழ்பால்களை பட்சிக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை அக்கினி பட்சிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், நரகம்தான் அவங்களுக்கு. ஒரு நாளும் அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது, சொர்க்கலோகத்துக்கு போக முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. நரகம்தான் அவங்க பங்கடைகிற இடம். அதை மறந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க, இயேசுவின் பிள்ளைங்க, அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவரில் பலப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறாங்க. நான் இவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் எந்த அளவு பலப்பட்டு ஓடுறாங்களோ அவங்க நரகத்தை தான் சுதந்திரிக்க போகிறாங்களே தவிர பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறது இல்லை. அதை தான் இந்த வசனம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்குது. அதனால் நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, நாமும் உலகத்தை பார்த்துட்டு அதன்படியே நம்ம வாழணும், நம்ம அப்படியே அதன்படி ஓடணும், அந்த பேர் புகழ் மற்ற எல்லா விஷயத்தையும் தேடி நாடி ஓடணும் அப்படின்னு நாம் நினச்சோன்னா நமக்கும் இதே நிலை தான். நாம் என்ன பண்ணுவோம், சாத்தானுக்கு வழி ஆயத்தம் பண்ணுவோம். அவன் என்ன பண்ணுவான், 7 பொல்லாத ஆவியை கூட்டிட்டு வந்து நமக்குள்ளே பூந்துப்பான். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணிடுவோம், நரகத்துக்கு பங்குடையவர்களாக மாறிடுவோம். அதனால தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது நினைவைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் நமக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாரு, நீ எச்சரிக்கையாயிரு, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.